ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லறம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரமோத்தி டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து வெளியே போயிடுறாங்க. போங்கடா நீங்களும் உங்கள் சாப்பாடு அப்படின்ட்டு. கெமி ஏன் கெமி கதறி அழுகுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னொரு ப்ரோமோ அன்சீன் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, அதிலே ரொம்ப அழுதுருப்பாங்க. இப்போ அதுக்கு உண்டான விஷயங்கள் வருது. என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த குழம்பை கார குழம்பை மாற்றிட்டாங்க. சாண்ட்ரா திவ்யாலாம் சேர்ந்து வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவே நேற்று நிறைய காரம் இருந்துச்சு, கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா அந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக கெமியும் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ காலையில் கேட்குறாங்க, அதுக்கு திவ்யா கொடுக்க மாட்றாங்க போல இருக்குது. கெமி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே நீங்கள் பரிமாறுறீங்க, இப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்களாம், நீ காரன்னு சொல்லிட்டல, அப்போ சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன நியாயம் அப்படிங்கும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்க, அரோரா பார்த்தியா இதுக்கு தாண்டா நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் சொன்னேன், பார்த்தியா இப்போ என்ன ஆச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. இல்லைங்க திவ்யா இப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கெமி கேட்டால், சாண்ட்ரா உனக்கு இது தேவையா அப்படின்னு திவ்யாவை கலாய்க்கிற மாதிரி போது போல இருக்குது. அப்போ டென்ஷன் ஆகிறாங்க கெமி. புரியல எனக்கு சாண்ட்ரா, கிச்சன் டீமில் இருந்தால் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா, பதில் கொடுப்பீங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் அரோரா அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, காரம் அதிகமாகிடுச்சு, ஆமாம் எக்ஸ்ட்ரா சமைச்சிட்டாங்க, ஆமாம் காரம் ஓகேனா கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தானே சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கையில் இருக்க தட்டை வச்சுட்டு சாப்பாடை வச்சுட்டுலாம் போகல, சாப்பாடு தட்டோடு எப்படி நடந்து அப்படியே வெளியே போயிடறாங்க. கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க பொழுது அழுதுட்டு முடிச்சுட்டு. ஏமா அழுவுறீங்க கெமி அப்படின்னா, காரமாக இருந்துச்சு ஓகே, அதுக்குன்னு இப்போ பசிக்குது காரத்தை காரணம் காமிச்சு இப்போ சோறு தரமாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி. சோறு அவங்க தரமாட்டேன்னு சொல்லலை, காரமாக இருந்துச்சு சொன்னீங்க, இப்போ எதுக்கு இதை எடுத்துக்கிறீங்க. இப்போ பிரஜன் கூட போன பிரமோல சொல்லியிருப்பார், தயிர் எடுத்துக்குங்க அப்படின்னு அவங்க தானே சொன்னாங்க அப்படின்னு. தயிர் எடுத்துக்க வேண்டியது தானே, நீங்கள் தானே சொன்னீங்க பிடிக்கலன்னு. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு அங்கே சமைச்சிட்ருக்காங்க, ஏதோ நடந்து போச்சு, தப்புகள் நடக்க தான் செய்யும். அவங்கன்னா காரக்குழம்பு கனியா எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு, இல்லைனா அவங்க குக்கு வித் கோமாளி போயிருக்க மாட்டாங்களா, ஏன் பிக் பாஸ் வராங்க சாப்பிடும்போது ஒரு சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே, இது வரைக்கும் கெமி இந்த கிச்சனில் இருந்து சமைச்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரவீன் இருந்தார், பிரவீனுக்கு அசிஸ்டன்ட் வேலை தான் இவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறமா கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்குறதில்ல. அதே மாதிரி பிக் பாஸ் பக்கமே எட்டி பார்க்குறதில்ல. நிறைய பேரும் தேடுறாங்க எங்கெங்க கெமியை காணோன்னு. என்னமோ 2 ப்ரொமோவில் வந்தவொடனே பார்த்தா ஓட்டிங்ஸில் டமால் டிமில் எகிரி 5வது பிளேஸு 6வது பிளேஸில் வந்திருக்காங்க. ஒன்றுமே புரியல. சரி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.